வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிங்ஸ்டன் அண்ட் த கர்ஸ்ட் சி படத்தோட விமர்சனம். ஜிவி பிரகாஷ்குமாரோட 25வது படமான இதுல அவரே நடிச்சு இசையமைச்சு தயாரிச்சும் இருக்காரு. இவரோட கூட திவ்ய பாரதி, சேத்தன், இளங்கோ குமரவேல் இப்படி பலரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. எழுதி இயக்கினது கமல் பிரகாஷ். தமிழ்ல முதல் சி ஃபேண்டசி ஹாரர் படம் அப்படின்னு சொல்லப்படுற இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். கதைன்னு பார்த்தா தூவத்தூர் அப்படின்னு ஒரு மீனவ கிராமம், நல்லா வளமா சிறப்பா இருந்த ஒரு கிராமம். 1982 வாக்குல பல பிரச்சனைகளை சந்திக்குது. கடலுக்கு போனவங்க ஒவ்வொருத்தரா அனாமத்தா சாக ஆரம்பிக்கிறாங்க. மேல சரியா மீன் கிடைக்காதனால கடலோட ஆழம் வரைக்கும் போய் கடல் அட்டையை எடுக்க முழுகிறவங்க, அதுக்கான சரியான திறமையோ இல்ல கருவிகளோ இல்லாததுனால இறந்து போயிடுறதா ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. அந்த ஊர் பெரிய மனிதரான சாலமன், சேத்தன் தான் இந்த பாத்திரத்தில் வச்சிருக்காரு. போஸ் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட மக்களை ஆழ்கடல்ல முழுகிறதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்க சொல்லி ஏற்பாடு செய்ய சொல்லி சொல்றாரு. போஸ் ஏற்பாடு செஞ்ச ஆந்தனி அப்படிங்கிற அந்த எக்ஸ்பர்ட்டும் ஒரு நாள் கடல்ல போய் இறந்து போயிடுறாரு. அப்புறம் ஏதோ ஒரு தீய சக்தி, ஆத்மா இதனாலதான் இந்த கிராமத்துக்கு பிரச்சனை அப்படின்னு மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அவங்க வழக்கப்படி அந்த ஆளோட சவப்பெட்டிய கடலுக்குள்ள போய் போட்டுடுறாங்க. ஆனாலும் சாவுகள் தொடருது. அதனால கவர்மெண்ட் தரப்புல அந்த ஏரியாவில் மீன் பிடிக்க தடை விதிக்கிறாங்க. மீன் பிடிக்க முடியாததுனால மொத்த கிராமமே சீரழிஞ்சு போகுது. நிறைய பேர் இதனால கடத்தல் தொழில இறங்கிடுறாங்க. பல ஆண்டுகள் கழிச்சு நம்ம ஹீரோ கிங்ஸ்டனை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஒரு போட்டை வாங்கி சுதந்திரமா மீன் பிடிச்சு வாழணும் அப்படிங்கிறது தான் அது. ஒரு காலத்துல அதே ஊர்ல பெரிய மனுஷனா வாழ்ந்த சாலமனுடைய பேரன் தான் இவரு. ஆனா இப்போ கடத்தல் தொழில தாமஸுக்கு வலது கையா இருக்காரு. இவரோட கூட ஒரு சில பேர் இவருக்கு துணையா இருக்காங்க. ஹீரோயின் ரோஸ், திவ்ய பாரதி தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. கடத்தல்ல ஏற்படுற ஒரு தகராறுல தாமஸோட பகை ஏற்பட்டு ஊர் தடையும் மீறி கிங்ஸ்டன் மற்றும் அவரோட கூட்டாளிகள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க தைரியமா இறங்கிடுறாங்க. அப்போ அவங்க கடல்ல பல பயங்கரங்களை சந்திக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது, இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு கிங்ஸ்டன் வெற்றி அடைஞ்சாரா, இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில இது தமிழுக்கு புதுமையான கதைக்களம். ஹாரர் ஜான்ராவில் வெறும் பேய் பங்களாவை மையமா வச்சு மட்டுமே படங்கள் வரக்கூடிய இந்த நேரத்துல ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு புதிய கோணத்துல ஒரு கதையை எடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கே நம்மளுடைய பாராட்டுகள். தவிர இந்த மாதிரி கதையில கடலுக்கு நடுவுல பல சம்பவங்கள் நடக்கும். நிறைய நல்ல சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், லைட்டிங், சினிமாட்டோகிராஃபி, மேக்கப்னு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த கதைக்களத்தில் வெற்றி அடைய முடியும். அந்த வகையிலையும் இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடல் சார்ந்த அந்த புயல், மழை, அந்த கப்பல், பெரிய பெரிய அலைகள், தவிர அந்த விதவிதமான ஜாம்பி கிரீச்சர்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்தது. இதுக்கும் நம்முடைய பாராட்டுகள். அடுத்த நல்ல விஷயம் என்னன்னா, கதை கொஞ்சம் கூட அங்க இங்க நகராம மெயின் சப்ஜெக்ட்லயே டிராவல் ஆகுது. ஒவ்வொரு காட்சியும் எப்படியாவது ஹீரோ கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகணும் அப்படிங்கிற அந்த ரோட்ல தான் நகருதே தவிர, இந்த ரொமான்ஸ், எமோஷனல் காட்சிகள், காமெடி இப்படின்னு எதுவுமே சைட் ட்ராக் ஆகாம படம் முழுக்க ஒரே ட்ராக் தான். இதுக்கும் டைரக்டருக்கு நம்முடைய பாராட்டுகள். ஆனா இதுல சில மேஜர் பிரச்சனைகள் இருக்கு. ஹாரருக்கு நல்ல ஸ்கோப் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ், பேக் ஸ்டோரி ரெண்டுலையுமே பல குழப்பங்கள், ஓட்டைகள், மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே இருக்கு. உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்றேன். புதையில தொடரவன் மட்டும் ஏன் சாகணும்? கடத்தல் செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மீன் பிடிக்க கிளம்புனா மட்டும் பேய் அவங்கள ஏன் துரத்துது? 50 வருடங்களுக்கு முன்னாடி கடலுக்குள்ள எங்கேயோ போடப்பட்ட ஒரு சவப்பெட்டி. அத ஒரு புயல், மழை இருக்கிற ஒரு இரவுல கடலுக்குள்ள இறங்கி ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாரு முதல்ல. இது எப்படி சாத்தியம்? மூழ்கி போன பெரிய பெரிய டைட்டானிக் டைப் கப்பல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மாச கணக்குல நிறைய கருவிகள்லாம் பயன்படுத்தி தான் தேடுவாங்க.
ஆனா ஹீரோ ஜஸ்ட் லைக் தட் எப்படி ஒரு சவப்பெட்டி எங்க இருக்குன்னே தெரியாது. கடலுக்குள்ள அத முழுகி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுக்கிட்டே போலாம். சுருக்கமா சொல்லணும்னா, கதையோட டீட்டெயிலிங் ஏனோ தானோன்னு தோணினத வச்சு படம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா, ஒரு நல்ல ஹாரர் மூவியா வந்திருக்க வேண்டிய ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கதை தான் இது. அத வீணா கோட்ட விட்டாரு டைரக்டர். இது ஒரு பெரிய பிளண்டர். இதனால நல்லா வந்திருக்கிற அந்த விஎஃப்எக்ஸ், நல்ல சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வீணா போச்சு. இதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் தேவையில்லாத அளவுக்கு நீளம் அதிகம். என்னதான் மெயின் ஸ்டோரி லைன்லயே கதை மூவ் ஆனாலும், அதுல நடக்கிற விஷயங்களுக்கு இவ்வளவு காட்சிகள்லாம் தேவையில்ல. மொத்தமா ஒரு 20, 30 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைய சொல்லி முடிச்சிருக்க முடியும். இதனாலேயே படம் தேவையில்லாத அளவுக்கு நீளமாவும் இருந்தது. சரி, நடிப்புன்னு பார்த்தா எல்லாரும் ஒரு ஓகே அளவுல தான் நடிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் குமாரோட சொந்த படமா இருந்தாலும், இசை ரொம்பவே சுமார் தான். பாடல்கள் எல்லாம் ரொம்ப ஜெனரிக்கா, எங்கேயோ கேட்ட ரகமா தான் இருந்தது. சரி, அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, கிங்ஸ்டன் ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான். நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம். ஆனா, அத சரியா டெவலப் பண்ண தெரியாம, ஏனோ தானோன்னு எடுத்து வச்சிருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க டைரக்டர் தான் பொறுப்பு. இந்த படத்த அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி வேணும்னா ஓடிடில வரும்பொழுது பார்த்துக்கங்க. மீறி பார்க்கணும்னா குடும்பத்தோட போய் பார்க்கலாம். இது ஒரு யுஏ சர்டிஃபைட் படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.